ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். செம்பருத்தி செடியில் தொடர்ந்து பூக்கள் பூத்துட்டே இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்கிற உரத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நாம் இந்த உரத்தை ரெடி பண்ணிடலாம். முதல்ல வாழைப்பழத்தோல் எடுத்துக்கலாம். அதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டை ஓடு அதையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம டீ போட்டதுக்கப்புறம் டீ தூளை வெடிக்கட்டுவோம்ல, அதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் காய்ந்த வேர்க்கடலைத்தோல் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரியே அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை மண் கிளறிட்டு ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் போட்டுட்டு வந்தாவே செடியில் நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். இந்த உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். முதல்ல வாழைப்பழத்தோலில் பொட்டாசியம், பாஸ்பரஸ் சத்து இருக்குது. அது பூக்கள் நல்லா பெருசாக பூக்கிறதுக்கும் நிறைய பூக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. முட்டை ஓடில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால புது கிளைங்கள்லாம் வரும்போது அது நல்லா தடிமனாக ஸ்ட்ராங்காக வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் டீ தூளில் நிறைய நைட்ரஜன் சத்து இருக்குது. அது செடி நல்லா பசுமையாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வேர்க்கடலை தோல்லையும் நிறைய நைட்ரஜன் சத்து இருக்குது. அது மண்ணில் போடுறதுனால மண்ணோட வளம் அதிகமாகும். அதனால் இதை ரெகுலராக நீங்கள் உங்கள் செடிக்கு கொடுத்துட்டு வாங்க. பூக்கள் நிறைய கொடுக்கும். செம்பருத்தி செடிக்கு இந்த உரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.